தமது ஆவியினால் வானத்தை அவர் தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். என்ன அர்த்தம்? யோவான் 6:63. ஆவியின் என்னது? ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமா இருக்குது. அப்படின்னா வானத்தை அலங்கரிப்பது எது? வசனம். தனது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தால் என்ன அர்த்தம்? 119:89. அடுத்தது, தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தனா அந்த ஆவி வார்த்தையாக இருக்கிறது இல்லையா? அதான் மனப்படமா சொல்றீங்க எல்லாரும். பரவாயில்ல. கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்து. என்னது ஆவி வானத்திற்கு என்ன அர்த்தம்? உமது வசனங்கள் என்றென்றைக்கும் வானத்தில் நிலைத்திருக்கிறது. அவருடைய வசனங்கள் என்றென்றைக்கும் வானத்தில் நிலைத்துதான் இருக்கு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி இழுக்கணும். அதையே அதை விட கண்டதெல்லாம் இழுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் இல்லையா? வானத்து நட்சத்திரங்கள் நிறைய இருக்கு. லூசிபர் அங்கிருந்து வலை நீட்டிட்டு இருக்கிறாரு. வலையில போய் சிக்கிறாதீங்க. எந்த வலையில? இன்டர்நெட்ல தான். இன்டர்நெட் வலை தானே, அதுல போய் மாட்டிக்காதீங்க. அந்த வலையில போய் மாட்டிடாதீங்க. இதுதான் நடக்கக்கூடிய